முழுவதும் கொரோனா எனும் பெருந்தொற்று ஆட்டிப் படைத்தது. இந்த கொரோனா படிப்படியாக குறைந்து வருவதாக அனைவரும் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த இந்த சமயத்தில் தற்போது இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேசங்கள் போன்ற இடங்களில் மீண்டும் பெருந்தொற்று அலைவீச தொடங்கியுள்ளது. இந்த மாநிலங்களில் சமீப காலத்தில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்கு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஏற்கனவே இந்த மாநிலங்கள் பெருந்தொற்றினால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி தற்போது மீண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் மேலும் அங்கு கொரோனா பாதிப்பு அதிகமாகிக் கொண்டு இருப்பது அந்த மாநில மக்களை மீண்டும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 86% பேர் இந்த மாநிலங்களில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சிகிச்சையில் உள்ளவர்களில் 74% பேர் கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள்தான். இதனால் பிற மாநிலங்களிலும் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே உருமாறிய கொரோனா இந்தியாவில் பரவி வருவதால் அதனை தனித்து கண்டறிய முடியாமல் மருத்துவர்கள் திணறி வரும் இந்த சமயத்தில் மீண்டும் பரவத் தொடங்கியிருக்கும் இந்த கொரோனாவினால் பொதுமக்களும் மருத்துவர்களும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதனால் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் கொரோனாவினால் அங்கு தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நோய் தொற்றிற்கான தடுப்பூசிகள் விரைந்து அனுப்பப்பட்டு அங்கு தடுப்பூசி பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அந்த மாநில அரசுகள் முனைப்புடன் போராடி வருகின்றன. இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமூக மற்றும் மத அரசியல் சம்பந்தமான எந்த கூட்டமும் நடைபெறக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்கள் கூட்டமாக கூடக்கூடாது என்றும் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. மாநில அரசுகள் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக அந்த மாநில அரசு தெரிவித்திருக்கின்றது. அதிக அளவில் கொரோனா பாதிப்புகளை கொண்ட மகாராஷ்டிராவில் திங்களன்று 5210 புதிய பாதிப்புகள் உருவாகியுள்ளன. பிப்ரவரி 8 முதல் செயலில் உள்ள கோவிட்-19 பாதிப்புகளில் 36.38% மும்பையில் உயர்ந்துள்ளது. அங்கு தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு தினமும் 900க்கும் மேற்பட்ட கொரோனா பாதிப்புகள் பதிவான நிலையில் தற்போது புதிதாக 760 புதிய பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை தடுக்கும் வகையில் மகாராஷ்டிராவிலிருந்து வரும் மக்கள் வெப்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் தெரிவித்துள்ளன. அதிகரித்து வரும் கோவிட்-19 பாதிப்புகளை கருத்தில் கொண்டு திங்கட்கிழமை முதல் மாநிலத்தில் மத, சமூக மற்றும் அரசியல் கூட்டங்கள் தடை செய்யப்படும் என்று முதல்வர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றுவதில் அலட்சியம் காட்டினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கே. சுதாகர் எச்சரித்துள்ளார். திருமணங்களை கண்காணிக்க காவலர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து வரும் நபர்கள் 72 மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய கோவிட்-19 நெகட்டிவ் சான்று வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி தங்களுக்கு வந்துவிட்டது, அதனால் எந்த பயமும் இல்லை என்று அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என மருத்துவ நிபுணர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன் வருபவர்களை அவர்கள் ஊக்குவிக்க தயாராக இருக்கின்றனர். ஏற்கனவே மருத்துவர்கள் உட்பட முன்கள பணியாளர்கள் சரியாக இன்னும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத நிலையில் தற்போது 2வது அலையாக இந்த நோய் பரவி வருகிறதோ என்ற அச்சம் இன்னும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அளவில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதை உறுதிப்படுத்துவதுமே அரசிற்கு தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. கடந்த வாரத்தில் மட்டும் 12,881 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு பதிவான நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் இந்த எண்ணிக்கை சற்றே உயர்ந்து 13,193 ஆகியுள்ளது. அதேபோல் சென்ற வாரம் 7,71,071 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா பாதிப்புக்குள்ளானோர் மொத்த எண்ணிக்கை 1,63,394 அதிகரித்துள்ளது. 19 நாட்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு 13,000 கடந்துள்ளது. இதன் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவ நிபுணர்கள் கூறும்போது, மக்களின் பொருளாதார செயல்பாடுகள் அதிகரித்து இருப்பதும் கொரோனாவை கட்டுப்படுத்திவிட்டதில் நிறைவடைந்து சுய பாதுகாப்பு அம்சங்களில் அசட்டையாக இருப்பதும் தான் தற்போது பரவல் அதிகரிக்க காரணம் என்று குறிப்பிடுகின்றனர். இளைஞர்களுக்கு மட்டுமல்லாது இணை நோய்களால் பாதிக்கப்பட்ட முதியோரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்பது கவலை அளிப்பதாக கூறுகின்றனர். பொதுமக்கள் தடுப்பு அம்சங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். நம்மிடம் தடுப்பூசி உள்ளது, இருப்பினும் அது தடுப்பு நடவடிக்கைதான். எனவே தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும். திருமண விழாக்களுக்கு மக்கள் செல்கிறார்கள் என்றால் விருந்து நிகழ்ச்சிகள் வைரஸ் தொற்று பரவலுக்கு வழிவகுத்து விடுகின்றது. அதே நேரத்தில் தினமும் உயிரிழப்பு ஏறத்தாழ 100 என்ற அளவில் மட்டுமே தொடர்கின்றது.
இதன் மூலம் இந்தியாவில் கொரோனாவுக்கு பலியானோர் மொத்த எண்ணிக்கை 1,56,111 உயர்ந்துள்ளது. உலக அளவில் கொரோனா பலியில் அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ ஆகிய நாடுகளை தொடர்ந்து 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. அதிகபட்சமாக மராட்டிய மாநிலத்தில் 38 பேர் பலியாகியிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து கேரளாவில் 14 பேரும், பஞ்சாபில் 10 பேரும் உயிரிழந்துள்ளனர். கொரோனா உயிர்பலியில் தொடர்ந்து மராட்டியம் முதலிடத்தை வகிக்கின்றது. அங்கு இதுவரை 51,669 பேர் கொரோனாவால் மரணமடைந்துள்ளனர். 2வது இடத்தில் தமிழகம் நீடிக்கின்றது. 3வது இடத்தை பெற்றுள்ள கர்நாடக மாநிலத்தில் 12,282 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா உயிர்பலி விகிதம் 1.42% ஆகும். இதற்கிடையே ஒரு நாளில் கொரோனாவில் இருந்து 10,896 பேர் விடுவிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். நாட்டிலேயே கேரளாவில்தான் அதிகபட்சமாக 5,193 பேர் கொரோனாவில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். மராட்டிய மாநிலத்தில் 2,543 பேர் கொரோனா வைரஸின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்தியாவில் கொரோனாவின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,06,07,741 அதிகரித்திருக்கின்றது. மீட்பு விகிதம் என்பது 97.3% உள்ளது. கொரோனா பிடியிலிருந்து மீள்வதற்காக நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் 1,39,542 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இது மொத்த பாதிப்பில் வெறும் 1.27% தான். கேரளாவில் 60,451 பேரும், மராட்டியத்தில் 42,047 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். தமிழகத்தினை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த சில வாரங்களில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தமிழக அரசும் இதற்காக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சென்னையில் சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். பின்னர் 28 நாட்களுக்கு பிறகு 2வது தடுப்பூசியை திருச்சி அரசு மருத்துவமனையில் போட்டுக் கொண்டார். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தொடர் நடவடிக்கையால் தற்போது கொரோனா தாக்கம் சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். தெரியும், இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்போ கூட ஒரு சின்ன ட்ரெண்ட், ஒரு லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரியான இந்தியா லெவலில், அதாவது இந்திய அளவில் கண்ட்ரி லெவலில் இருந்தாலும் கூட தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம வந்து அந்த லெஸ் தென் 500 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம தொடர்ந்து அதை தக்க வைத்துட்டு இருக்கிறோம். காரணம், அரசு எடுத்த தொடர் நடவடிக்கை. இருந்தாலும் இந்த சூழலிலும் பொதுமக்கள் இப்போ இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் குறைச்சிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பொது இடங்களில் மாஸ்க் க்ரௌடிங், சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த மாஸ்க் அணியணும் அப்படின்றத வலியுறுத்தி கண்டிப்பாக எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கிறதுன்றது இன்றைக்கி உலகளாவிய அளவில் எல்லோரும் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவ வல்லுநர்கள் வலியுறுத்துகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3,59,000 பேர் நேற்று வரைக்கும் வேக்சின் போட்டுக்கிறாங்க. 3,53,000 நம்ம வந்து முன்கள பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை தொடர்ந்து நம்ம we are waiting for the approval. நம்ம வந்து காமன் பப்ளிக் வந்து அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் இது வரைக்கும் வேக்சின் வந்து கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் 14,85,000 வேக்சின் வந்திருக்கு. கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் 1,89,000 வேக்சின் வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 28வது நாள் வந்து செகண்ட் டோஸ் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டேட் ஐஎம்ஏ பிரசிடென்ட்லாம் முதலமைச்சர் தலைமையில் போட்டுட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி என்னோடய செகண்ட் டோஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் நான் கோவேக்சினில் தான் நிறைய கருத்துக்கள் இருந்தது. அது இன்னும் தேர்ட் ட்ரை எல்லாம் முடியல அப்படின்ட்டு இருந்தது. அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றக்காக தான் கோவேக்சின் எடுத்துக்கிட்டேன். நான் முழுக்க இந்தியன் ப்ராடக்ட்டு. அதனால் கோவேக்சின் எடுத்துக்கிட்டோம். ஐ எம் வெரி ஃபைனுங்க. அதனால் ஒன்றுமே நோ இஷ்யூஸ். இன்ஜெக்ஷன் போட்டது கூட வழி கூட தெரியல. அதனால் எல்லாரும் வந்து முன் வந்து இந்த வேக்சினை எடுத்துக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்களில் மீண்டும் கொரோனா பரவல் லேசாக அதிகரிப்பது போல் இருந்தாலும் தமிழகத்தில் 500 பேருக்கும் குறைவாகத்தான் இருந்து வருகின்றது. ஆனாலும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையினர், காவல்துறை, வருவாய்த்துறையை சேர்ந்த முன்கள பணியாளர்களாக இதுவரை 3,59,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகத்திற்கு 14,85,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் 1,89,000 கோவாக்சின் தடுப்பூசிகளும் வந்துள்ளன. கோவாக்சின் தடுப்பூசி குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நானே கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக்கொண்டேன் என்று கூறினார். தடுப்பூசி போட்டுக்கொள்வது குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை. மருத்துவர்களின் உரிய ஆலோசனைப்படி தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் 2வது கொரோனா அலை வீசுவதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறினார். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது அலை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மிகுந்த கட்டுக்கோப்போடு, உங்களுக்கு தெரியும், ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறோம்.
ரெண்டாவது நம்ம மருத்துவர்கள் செவிலியர்கள் வந்து ரொம்ப வந்து அவங்க தேர் பிகம் வெரி எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம வந்து கேஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. டெத் ரேட்டை வந்து நம்ம கடுமையாக குறைச்சிட்டோம். அதாவது நமக்கு வந்து ஒரு நோயாளி இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நோயினுடைய தாக்கம் உச்சமாக இருந்தபோது அதோட கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ரொம்ப தேர் பிகம் வெல் எக்ஸ்பர்ட். அதனால் ரொம்ப அழகாக வந்து பேஷண்ட்டை வந்து ஆன் டைத்துக்கு வர்றப்ப அவங்களை அழகாக ஹேண்டில் பண்ணி எவ்வளோ பெரிய ஓல்ட் ஏஜையும் இல்லை கோமார்பிட் இருக்கிறவங்களையும் ட்ரீட் பண்ணி கொண்டு வராங்க. அது எல்லா பெருமையும் நம்ம மருத்துவத்துறைக்கு தான் சாரும். இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி இறப்பு விகிதத்தை மிகவும் கட்டுப்படுத்தி விட்டனர். பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடுவது குறித்து மத்திய அரசுடன் ஆலோசித்து வருகிறோம். இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தி அதிகமாக செய்யப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆகவே பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டுதலுடன் தடுப்பூசி போடுவதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்று கூறினார். இருந்தாலும் பொதுமக்கள் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுவிட்ட இந்த சமயத்தில் மீண்டும் பரவும் இந்த கொரோனாவினால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டோடு இந்த கொரோனா எனும் பெருந்தொற்று நம்மை விட்டு ஒழிந்துவிடும் என்று நினைத்த போது தற்போது மீண்டும் விடாது துரத்துகின்றது இந்த கொரோனா எனும் பெருந்தொற்று.